Assalamualaikum. Hello everyone. I am Nika from Nika Special. புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, முட்டை சேர்க்காம மைதா சேர்க்காம ஓவனில் செய்யாத நல்ல சாஃப்டான கோகனட் ரவா கேக் அதான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடணும் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்து லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோகனட் ரவா கேக் செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 3 ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லையே எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 2-3 பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துருவோம். அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதனாலும் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லையே மற்ற பொருட்களை அளந்து எடுத்துக்கோங்க. அடுத்து ரவை எடுத்த கப்லையே 3/4 கப் சீனி சேர்த்துக்கிறேன். அதே கப்லையே 3/4 கப் கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 2 முட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்து காய்ச்சி ஆற வச்ச பால், நல்ல கெட்டியான பால் வந்து 1/2 கப் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். நான் தேங்காய் சேர்க்கும்போது தேங்காய்க்கு பின்னாடி ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, அதையும் சேர்த்து தான் அரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் தேங்காய் மட்டும் நீங்கள் வந்து சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரே சைடாக நல்லா ஸ்மூத்தாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவையை பாருங்கள், நல்லா கெட்டியாகி நல்ல ஊறியும் வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட 1/4 கப் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அந்த ரவை கூட நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் இருக்குல்ல, அது நல்லா கலந்து வரணும். இப்போ பாருங்கள், ரவை அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. அடுத்து இதில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டையும் கலந்து விடணும் அப்படிங்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம், 1 ஸ்பூன் பால் வந்து போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். எப்போதுமே மாவு வந்து கலந்து விடும்போது ஒரே டைரெக்ஷன்லேயே கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாகவே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ஃபைனலாக இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து குக்கிங் வினிகர் இருந்துச்சு அப்படின்னா குக்கிங் வினிகர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லெமன் ஜூஸ் அல்லது வினிகர் சேர்க்கும் போது கேக் நல்லா சாஃப்டாக நல்லா பொங்கி வரும். அதுக்காகத்தான். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். இதை நாங்கள் மாவு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன். இப்போ இதை வந்து கேக் டின்னுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. கேக் டின்னில் பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட் வச்சு மேலே வந்து நெய் தடவிருக்கேன். உங்களுக்கு நெய் தடவை விருப்பம் இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட நீங்கள் தடவிக்கலாம். பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா கேக் டின்னில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மேலே வந்து மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து கேக் டின்னில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த பபுள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு 2 தடவை நல்லா தட்டி விட்டுருவோம். இப்போ ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா நம்ம கடாயும் நல்லா சூடாகி வந்துருச்சு. அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் வைக்கும் போது கை சுற்றாமல் பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ கேக் டின்னை எடுத்து நம்ம உள்ளே வச்சுருவோம். இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 35லேருந்து 40 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துடலாம். இதையே நீங்கள் வந்து ஓவனில் செய்கிறா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் ஓவனை 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, அப்புறம் வந்து பாதாம் பருப்புலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேக்கு மேலே வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்து நட்ஸ்லாம் போட்டு வச்சுட்டேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுருவோம். இப்போ மூடி போட்டுட்டேன். 30 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கேக்கோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி குச்சி விட்டு பார்ப்போம். மாவு ஒட்டி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து வைக்கணும். இப்போ வந்து மாவு ஒட்டி இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் வந்து நான் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நான் மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தோம்ல, அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், கேக் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. குச்சிலையும் ஒட்டவும் இல்லை. இப்போ கேக் டின்னு எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இது இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்குது. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வந்து கட் பண்ணிக்கலாம். ஆனால் கேக்கோட ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்குது. ஏன்னா ஏலக்காய்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கனால சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கேக்கோட கலருமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இதை வந்து பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கேக் வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். கேக் டின்லேயும் ஒட்டவும் இல்லை. கேக் வந்து நல்ல ஸ்பாஞ்சியாக செம்ம சாஃப்டாக இருக்குது.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கோகனட் ரவா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுதுன்னு. செம்ம சாஃப்டாக இருக்குது. நான் எடுத்து காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. முட்டை சேர்க்காமல் மைதா சேர்க்காமல் ஓவனில் செய்யாமல் நல்லா சூப்பரான சாஃப்டான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கோகனட் ரவா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்மளோட வேலை தான் சாப்பிட்டு பார்க்குறது. சாப்பிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி கேக் எடுத்து உங்கள்கிட்ட பிச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த ரவையும் தேங்காயும் எந்த மாதிரி தெரியுதுன்னு உங்களுக்கு வந்து கேக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதே நேரம் நம்ம மைதா சேர்க்கலை அப்படின்னாலுமே கேக் வந்து உதிரவே இல்லை. சூப்பராக நான் ஸ்பாஞ்சியாக நான் சாஃப்டாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. நிஜமாகவே செம்மையாக இருக்குது. நல்ல சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஃப்ளேவர் நம்ம தேங்காயும் ஏலக்காயும் அரைச்சி விட்டு சேர்த்துருக்கோம். அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்குது. இனிப்பும் கரெக்டாக இருக்குது. நான் சொன்ன அளவுகள் படியே எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ ரவையை அதே கப்லேயே மற்ற பொருட்களை அளந்து எடுத்துக்கோங்க. இந்த கேக் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபிஸ் வீடியோஸ் வந்து இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கேக் ரெசிபி வந்து வரும். ஸோ கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த கேக் வந்து ரெடியாகி வர்றதுக்கு 40 நிமிஷம் சொல்லியிருந்தோம். ஆனால் 40 நிமிஷத்தில் வந்து ரெடியாகி வரல. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தோம். ஸோ நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.